ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் நமக்கு கிருபை அருளினபடினாலே கடந்த வாரத்தில் ஆராய்ச்சி கடந்து போன நாம் இந்த ஒரு வார காலமாக கர்த்தருடைய செட்டை நிழலுக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டு மீண்டும் அவருடைய பாதத்திலே கடந்து வந்து அவரை தொழுது கொள்ளும்படியான நல்ல ஒரு பாக்கியத்தை தேவநாயகத்தில் எனக்கு கூட தந்தார். ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் திரும்பவும் நமக்கு இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலும் கிருபை செய்தார். அதற்காக என் தேவனுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை தேவநாயகத்தை நமக்கு பிரசங்க வாக்கியமாக வார்த்தையாக தந்திருக்கிறார். அதற்காக நானும் என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை தேவநாயகத்தர் நாமத்தினாலே ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான் என்று சொல்லி எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நானும் என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நான் ராக்காலங்களில் தேவசமூகத்தில் காத்திருந்து விட்டு நான் படுக்கைக்கு கடந்து போனேன். சுமார் ஒரு 2-2.25 மணி இருக்கும். ராக்காலத்தில் எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் தரிசனம் உண்டாயிற்று. அதற்காக என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். ஒரு பெரிய பானை ஒன்று இருக்கிறது. அதில் அப்படியாக தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரை மொண்டு குளிப்பதற்காக ஒருவர் ஆயத்தப்பட்டு அந்த பானைக்கு பக்கத்திலே போய் அதில் உள்ள தண்ணீரை மொண்டு குளிக்கிறதுக்கு ஆயத்தமாகிற பொழுது அங்கே ஒருவர் காணப்படுகிறார். அங்கே இருக்கிற ஒருவர் அவரை அழைத்து சொல்கிறார், அந்த பானையில பாம்பு கிடக்கிறது, கவனம் என்று சொல்லி பார்த்து என்று சொல்லி சொல்லுகிறதான ஒரு வெளிப்படுத்தலை நான் கண்டேன். அவைகளுக்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். அப்படி சொல்லப்பட்ட மாத்திரத்தில் அந்த பானைக்குள் கடந்துதான அந்த விச சந்து வெளியேற்றப்பட்டு அது அடித்து கொல்லப்பட்டு அந்த இடத்திலிருந்து அங்கே கடந்து வந்தான சில துப்புரவு பணியாளர்கள் மூலமாக அது அந்த இடத்திலிருந்து அகற்றப்படுகிறது. அது எப்படியாக அங்கிருந்து முற்றிலும் அகற்றப்பட்டு கொண்டு போகப்படுகிறது என்று இப்படி ஒரு காட்சியை என் தேவநாயகத்தர் ராக்காலங்களில் ஒரு வெளிப்படுத்தலை என் தேவநாயகத்தர் கொடுத்தார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். நான் இதை கண்டு தேவ சமூகத்தில் எப்படியாக நான் விழித்துக் கொண்ட பொழுது, நான் தேவ சமூகத்தில் சோத்திரித்த பொழுது, கர்த்தர் இந்த ஆண்டுல ஆரம்ப நாளில் 1ஆம் தேதியில புது வருஷ பிறப்புல கர்த்தர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்தது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ஆண்டில சபையிலே காணப்படும் தீமைகள் வேற இருக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு திரும்பவும் நினைப்பூட்டப்பட்டது. அதற்காக என் தேவனுக்கு நான் அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். அப்படியானால் திருச்சபைக்குள்ளே காணப்படுகிறதான தீமைகள் இந்த ஆண்டுல தேவநாயகத்தர் சொன்னது போல வேறு எடுக்கப்பட்டு திரும்பவும் திருச்சபையானது ஆதி மகிமையை மேன்மை அடைந்து அது இந்த ஆண்டுல மகிமைப்பட போகிறது. அதற்குள்ளாக காணப்படுகிறதான அவர் வீட்டுக்குள்ளே காணப்படுகிறதான தீமைகள் இந்த ஆண்டில என்ன செய்யப்படும், முறியடிக்கப்படும், அவைகள் அப்படியாக மாற்றப்படும் என்று சொல்லி இந்த காரியங்களை கர்த்தர் எனக்கு சொன்னார். அதற்காக என் தேவநாயகத்திற்கு நான் அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். அப்பொழுது நான் தொடர்ந்து தேவசமூகத்தில் இவர்களை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்த பொழுதுதான் தேவநாயகத்தர் இந்த வேத வாக்கியங்களை தேவநாயகத்தர் எனக்கு அறிவுறுத்தி கொடுத்தார், எனக்கு கொடுத்தார். அவைகளுக்காக என் தேவநாயகத்தை நான் சோத்திருக்கிறேன். மீண்டும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்கள் மீண்டும் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையும் எனக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதற்காக என் தேவநாயகத்திற்கு சோத்திருக்கிறேன். இப்படி இந்த ஆண்டிலே தேவநாயகத்தர் தம்முடைய ஆவியினாலே தேவநாயகத்தர் திருச்சபைக்குள்ளே காணப்படுகிறான கர்த்தருக்கு சித்தமில்லாத பிரியமில்லாத தீமைகள் எல்லாம் அகற்றி போடுவார். அப்படி அகற்றி போடுகிற பொழுது சபையிலே மீண்டும் பரிசுத்தமும் கர்த்தருடைய ரட்சிப்பின் வல்லமையும் என்ன செய்யும், உண்டாகும். அப்பொழுது திரும்பவும் நீ என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை தீர்க்க தரிசனமான காரியங்களை எல்லா ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பாசைக்காரர்களுக்கும் ராஜாக்களுக்கும் நீ அறிவிக்க வேண்டும். சபையிலிருந்து மீண்டும்
திருச்சபையிலிருந்து மீண்டும் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தினுடைய மேன்மை உண்டாகும் என்று சொல்லி தேவனாய கர்த்தர் எனக்கு சொன்னார். அவைகளுக்காக நான் தேவனாய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும்? இந்த கடைசி நாட்களில் எதை குறித்து நாம் தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டும், எது தீர்க்கமாக உரைக்கப்பட வேண்டியது ஒன்றா இருக்கிறது என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அங்கே இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவையில ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் 19:10 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. அப்பொழுது நான் அவனை வணங்கும்படிக்கு அவனுடைய பாதத்திலே நான் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு நீ பார். ஆமா, நான் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகள், இயேசுவை பற்றின சாட்சி. அவன் என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும்? எல்லா ஜனத்துக்கும், எல்லா பாசைக்காரர்களுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், ராஜாக்களுக்கும் என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிற பொழுது இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசுவை குறித்து நாம் திரும்பவும் என்ன செய்ய வேண்டுமா? உலகம் முழுவதும் கலந்து போய் என்ன செய்ய வேண்டுமா? திருச்சபை சுத்திகரிக்கப்படும். இந்த ஆண்டுல மீண்டும் பயபக்தி உண்டாகும், பரிசுத்தம் உண்டாகும் திருச்சபைக்குள்ள. அப்படி பரிசுத்தமும் பயபக்தியும் திருச்சபைக்குள்ள உண்டாகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா? மீண்டும் உலகெங்கும் போய் சர்வ சிஷ்யர்களுக்கும் என்ன செய்ய வேண்டுமா? இயேசுவை சாட்சியாக என்ன செய்ய வேண்டுமா? அறிவிக்க வேண்டும். இயேசை குறித்த சாட்சி தீர்க்க தரிசனத்துடைய ஆவியாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பவும் அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசுவை அறிவிக்கவில்லையோ என்று நாம் கேட்க வேண்டியதும் ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசுவை உலகம் முழுவதும் அறிவிக்கவில்லையோ? இயேசுவை உலகம் முழுவதும் அறிவித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள். பின்னைய திரும்பவும் யோவான் அப்போஸ்தலருக்கு இந்த கடைசி நாட்கள் 10 வெளிப்படுத்தல் உண்டான பொழுது இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிற போது பின்னாட்களில் நடக்க வேண்டிய ஒரு காரியமாக அது இருந்திருக்கிறது. பின்னாட்களில் நடக்க வேண்டிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக அது இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அப்படியானால் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இயேசுவை அறிவிக்கிறார்கள். இயேசுவே தேவன் என்று சொல்லி சாட்சி பகர்வார்கள். நல்ல காரியம்தான். பின்ன ஏன் திரும்பவும் இந்த காரியமானது திருச்சபையிலிருந்து திரும்பவும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் ரட்சகர் என்பதை, அவரால் ரட்சிப்பு என்பதை குறித்து மறுபடியும் நாம் சாட்சி பகர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். அவரே ரட்சகர் என்று அறிவிக்க வேண்டும். ஒன்று, இது தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி அவர் வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இயேசுவை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். இயேசுவை நாம் ரட்சகராக இந்த உலகத்தில் அறிவிக்க வேண்டும். அது சபையிலிருந்து அறிவிக்கப்பட வேண்டும். அப்படியானால் இப்பொழுது இயேசுவை அறிவிக்கவில்லையா? அறிவிக்கிறார்கள். இயேசு அறிவிக்கப்படுகிறார். ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படியான சுவிசேஷம் இப்பொழுது அறிவிக்கப்படவில்லை. இயேசு அறிவிக்கப்பட்டாலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் கர்த்தரை தொழுது கொண்டாலும் தேடினாலும் அவர்கள் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டாலும் அவர்கள் கூட்டமாக குழுக்களாக இன்றைக்கு ஆராதனை செய்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? ரட்சிக்க என்று பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஏன் இப்படி நான் சொல்லுகிறேன் என்று கேட்கிறவர்கள் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 37 முதல் 40 வரைக்குள்ள வசனத்தை ஒரு தேவண்டமில் எடுத்து வாசிக்கலாம். அப்ப இயேசு சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அவரை ரட்சகர் என்று அறிவிக்க வேண்டும். அவரை தேவன் என்று அறிவிக்க வேண்டும். அவர் மூலமாய் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகலாம், விடுதலையாக
வேண்டும் என்று சொல்லி அறிவிக்க வேண்டும். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலக சபைகளில், கூட்டங்களில், கூட்டாமைகளில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களா, படுகிறார்களா என்பதுதான் கேள்வி. அவருடைய நாமத்துக்கு நாமத்தை சாட்சியா அறிவிக்க வேண்டும். அவர் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு என்று அறிவிக்க வேண்டும். பாவத்திலிருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்க வேண்டும். ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு உண்டாக வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 2:37 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். அப்ப இயேசுவின் நாமத்தை தீர்க்கதரிசனமாக சாட்சியாக அறிவிக்க வேண்டும். தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 2 அப்படி அறிவித்த பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி எங்க பாருங்க. அப்படி இயேசுவை சாட்சியாக அறிவித்த பொழுது இதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி மனம் திரும்பி உங்கள் பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் இயேசுவை குறித்து சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டு. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை அறிவிக்கிறதுல முக்கியமான பகுதி என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இயேசுவை சாட்சியாக, இரட்சகராக, தேவனாக அறிவிக்கிறதுல முக்கியமான பகுதி என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, எதற்காக இயேசுவிடத்தில் ஒரு பிள்ளை வர வேண்டும், ஒரு ஜனம் வர வேண்டும், ஒரு கூட்டம், ஒரு தேசம், இல்ல ஒரு மனிதர் கலந்து வர வேண்டும் என்று அறிவிக்கிறது முக்கியமான பகுதி என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அவர்கள் பாவ மன்னிப்பையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்ப ரட்சிப்பின் சொன்னால ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு வெளியிடங்களில் இயேசு அறிவிக்கிறார்கள், நல்ல காரியம் தான். ஆனால் அங்கு மக்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்களா? கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள், தங்களுடைய சபைகளை சேர்த்துக் கொள்ளப்படுகிறவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறார்களா என்று சொல்லி பார்த்தால் இல்லை என்று சொல்லலாம். எல்லாரும் பாவத்தோடு தான் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள் பாவிகளாகத்தான் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஹல்லேலூயா. அப்பா, மறுபடியும் ராஜாக்களை குறித்தும், ஜாதிகளை குறித்தும், வாசைக்காரர்களை குறித்தும், ஜனங்களை குறித்தும் நீ திரும்பவும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, இந்த பூரண சுவிசேஷத்தை எழுத வேண்டும். மீண்டும் திருச்சபையிலிருந்து நாம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அறிவிக்கிற பொழுது மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், பாவத்தில் இருந்து விடுதலை ஆவார்கள், பரிசுத்தமாவார்கள். இதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கொலோசியர் 1:23 வாசிக்கலாம். இயேசு அறிவிக்கப்படுகிறார் எல்லா இடங்களிலும். இயேசு அறிவிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி அறிவிக்கிறார்கள். வாஞ்சையோடு கூட, தவணத்தோடு கூட அறிவிக்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷம் அவர்களுக்கு போய் சேரவில்லை. ஆனபடியால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிப்பு என்றாலே பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது தான் ரட்சிப்பு. பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக, பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த ரட்சிப்பு இன்றைக்கு சபைகளிலே பலிதமாகவில்லை என்பதுதான் நடைமுறை உண்மையாக இருக்கிறது. சாத்தியமாகவில்லை என்பதுதான் நடைமுறை உண்மையாக இருக்கிறது. வாசிக்கலாம் கொலோசியர் 1:23. அந்த சுவிசேஷம் ஆமா ஆதி திருச்சபை நுகத்திலே அந்த சுவிசேஷம், அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உண்டாயிருக்கிற அந்த வல்லமை சுவிசேஷம் ஜனமக்களை பாவத்திலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து
பிடியிலிருந்து விடுதலையாக்குற அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை நாம் மறுபடியும் என்ன செய்ய வேண்டுமா? திருச்சபையிலிருந்து நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த நல்ல வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். அவைகளுக்காக நாம் தேவனை சோத்திருக்கிறோம். வெளியில இயேசு அறிவிக்கப்படுகிறார். இயேசுவை தெய்வம் என்று அறிவிக்கப்படுகிறார். அவரே ரட்சகர் என்று அறிவிக்கப்படுகிறார். அவர்களால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். உங்களுக்கு பாவமன்னிப்பு உண்டாகும் என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும் என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகாமல் அந்த ஜனங்கள் பழைய மனுஷர்களாகவே ஞானஸ்தானத்துக்கு முன்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக காணப்படுகிற பழைய அனுபவத்தோடு கூடிய பழைய மனுஷர்களாகவே அவர்கள் ஜீவிக்கிறார்கள். அப்படியானால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கமாக எல்லா ஜனங்களுக்கும் சபையிலிருந்து அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. இதைத்தான் வெளிப்படுத்தல் 10:11 ஒரு தீர்க்கமான வார்த்தையாக இந்த கடைசி நாட்களில் திரும்பவும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்றாக யோவான் கண்டு கேட்டு எழுதி வைத்திருக்கிறார். அவைகளுக்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போம். கொலோசியர் 1:21 கூட எடுத்து வாசிக்கலாம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியலான மனதிலே சத்துக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் சரியாக ஒரு மனிதனுக்குள் போய் சேரும் என்றால், ஒரு மனிதனிடத்தில் போய் சேரும் என்று சொன்னால், அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் முன்னே நீங்க எப்படி இருந்தீங்க? அந்நியரா இருந்தீங்க, தேவனுக்கு அந்நியரா இருந்தீங்க, துர்க்கடிகளாக சத்துருக்களாக இருந்தீங்க. அப்படிப்பட்ட நீங்க இப்ப பரிசுத்தமா இருக்கிறீங்க, குற்றமற்றவர்களா இருக்கிறீங்க. உங்க கடித்துக் கொண்டதுக்கு கண்டிக்கிற மாதிரி காரியங்கள்லாம் மாறி இப்பொழுது நீங்க ஒரு நல்ல ஒரு நிலையை அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் புது மனிதனாக மாறி இருக்கிறீர்கள். அவருடைய மரணத்தினால் உண்டாகிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு சபைகள் பெருகி இருக்கிறது, கூட்டாமைகள் பெருகி இருக்கிறது, இயேசு நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்கள், அநேகமாக பெருகி இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் போய் கிடைக்காத முடியலாலே அவர்கள் எப்படி அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படுவது, பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாகிறது என்கிற அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்படாமல் இருக்கிறபடினாலே அவர்கள் இப்பொழுதும் பாவிகளாகவே தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள், காணப்படுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த கடைசி நாட்களில் திருச்சபையிலிருந்து ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய, பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய, விடுதலையாக்கக்கூடிய இந்த கடைசி கால சுவிசேஷம் திருச்சபையிலிருந்து அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரசங்க வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு மெய்யான காரியமாக இருக்கிறது. அவைகளுக்காக நாம் தேவனாக நன்றி செலுத்துவோமாக. ஜனங்களை பாவத்தினின்று விடுதலையாக்குவதே ரட்சிப்பு. அதுவே விடுதலையாக்குற சுவிசேஷமே ரட்சிப்பின் சுவிசேஷமாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். 1 பேதுரு 4:3-4 வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 4:3-4. சென்ற வாழ்நாள் காலத்திலே நான் புரஜாதிகளுடைய இஷ்டப்படி நாம் நடந்து கொண்டது போதும், அப்படி வேண்டாம். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சையை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்தோம். ஆமா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சுவிசேஷம், விடுதலையாக்கும் இந்த சுவிசேஷம் யாருக்கு சரியாக போய் கிடைக்கிறதோ அவர்கள் முந்தின நாட்களில் இப்படிலாம் இருந்த போல இல்லாதபடிக்கு அவர்கள் என்ன செய்வார், அவைகளிலிருந்து விடுதலை ஆகியிருப்பார்கள், அவைகளிலிருந்து அவர்கள் ஜெயித்திருப்பார்கள். அப்படி ஜெயம் பெற்றவர்களாக, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக
பாவ சுபாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தேவ சமூகத்திலே காணப்படுவார்கள். இது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சிப்பின் சுவிசேஷம் யாருக்கு சரியாக முறையாக தேவனால் அருளப்பட்டிருக்கிறதோ, தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக இந்த இரட்சிப்பின் விடுதலையாக்கும் சுவிசேஷம் யாருக்கு போய் சேருகிறதோ, யாருக்குள்ளாக அது உண்டாகி இருக்கிறதோ, யார் அதனால் அந்த மேன்மையை பெற்றிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை இப்படி மாறி இருக்கும். நீங்க பழைய ஆளா இல்லாம புது ஆளா இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த துன்மார்க்கமான உலகில, இந்த பாவ உலகில சேட்டுல நீங்க விழாம நீங்க விடுதலாக்கப்பட்டிருக்கிறபடினாலே, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சிப்பின் சுவிசேஷத்தினாலே நீங்கள் விடுதலாக இருக்கிறபடினாலே உங்க கூட இருந்தவங்க கடந்த காலங்களில் இருந்தவங்க உங்களுக்கு இப்ப தூசிக்கிறாங்க. நீங்க விடுதலாக இருக்கிறீங்கன்னு சொல்லப்படும். அப்ப பாவத்திலிருந்து விடுதலை இல்லை என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹல்லேலூயா! சுவாபத்திலிருந்து விடுதலையாகாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறதுல எந்த நன்மை கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது. அதை விட தொழுது கொள்ளாமல் இருக்கிறது நன்றி. இன்னைக்கு சபை பெருகி இருக்கிறது, ஊழியங்கள் பெருகி இருக்கிறது, ஊழியக்காரர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை, பாவத்தில் என்று விடுதலையாக்கப்படவில்லை. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 41, 42, 47 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 41, 42, 47 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியானத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாத்தையும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா! பாவத்திலிருந்து விடுதலையாகிறவர்களை, விடுதலையாக்கப்படுகிறவர்களை, விடுதலையாகிறவர்களை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாரா? அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறார். அல்லேலூயா! அப்ப சபை எதற்கு? இயேசு எதற்கு? இயேசு எதற்கு? உலகம் முழுவதும் நான் கடந்து போய் அறிவிக்க வேண்டும், அவரே தேவன் ரட்சகர் என்று அறிவிக்க வேண்டும், எதிலிருந்து ரட்சிக்கிறவர் என்று அறிவிக்க வேண்டும். அவர் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், சாத்தானுடைய வல்லமையிலிருந்து, அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து, அவனுடைய பிடியிலிருந்து, அவனுடைய காரியங்களிலிருந்து நம்மை விடுதலாக்குகிறவர் என்று சொல்லி நாம் அறிவிக்க வேண்டும். எங்கே சரியாக ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுதோ, எங்கே இயேசு சரியாக காண்பிக்கப்படுகிறாரோ அங்கே விடுதலை உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா! இதைத்தான் கடைசி நாட்களில் திரும்பவும் செய்யணும். ஏன்னா இந்த நாட்கள்ல எங்கும் இயேசு நாமம் அறிவிக்கப்படுகிறது. அவர் தேவன் என்று கூவி அழைக்கிறார்கள், கூட்டி சேர்க்கிறார்கள். இவர்களும் பாவத்திலிருந்து விடுதலையாகவில்லை. இவர்கள் அழைத்துக் கொண்டது சேர்த்த ஜனங்களும் பாவிகளாகவே இருக்கிறார்கள். இதற்காகவா கர்த்தருடைய நாமம் அறிவிக்கப்பட வேண்டும்? இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. இயேசுவை குறித்து என்ன சாட்சி சொல்ல வேண்டும்? அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா! நோயிலிருந்து விடுதலையாக்கினார், பேய் போச்சு, நான் கடனோடு இருந்தேன், கடன் போச்சு, நான் கஷ்ட நஷ்டத்தோடு கூட இருந்தேன், கஷ்ட நஷ்டம் போச்சு, எனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. எனக்கு வீடு இல்லாம இருந்தேன், வீடு கேட்டேன், நான் குழந்தை பாக்கி எல்லாம் இருந்தேன், குழந்தை கேட்டேன், இயேசு தந்தார். இதெல்லாம் இயேசு தருவார், தரட்டும். ஆனா இயேசு சாட்சியா அறிவிப்பது என்று சொன்னால் என்ன? அவரை ரட்சகர் என்று அறிவிப்பதுதான் சாட்சியா இருக்கிறது. எதிலிருந்து ரட்சிக்கிறவர் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறதுக்கு தான் இயேசு வந்தார். இதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். இதை இன்றைக்கு சரியாக முறையாக இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்படின்னா ஜனங்கள் இயேசுவை காட்டுகிறார்கள், இயேசுவை சொல்லுகிறார்கள், காட்டக்கூட இல்லை, சொல்லுகிறார்கள், அறிவிக்கிறார்கள். ஆனால் ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகவில்லை. பாவத்திலிருந்து விடுதலையாக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதா தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஜனங்கள் இன்றைக்கு கூட்டங்களில், கூட்டாமைகளில் கூடி 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 கர்த்தருக்கு அதிகமாக ஆராதனை செய்கிறார், பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள்.
ஆனாலும் பாவிகளாகத்தானே இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படவில்லையே. ரட்சிக்கப்பட்டிருந்தால் பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்க வேண்டுமே. பழைய பாவத்திலே அவர்கள் இருக்கக்கூடாது. பழைய பாவத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்திருக்க வேண்டுமே. அவர்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டுமே. கொலோசியர் 3:10 வாசிக்கலாம். ஜனங்கள் சபைகளில் பழைய பாவிகளாகவே இருக்கிறார்கள். கொலோசியர் 3:10 வாசிக்கலாம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடையும்படி, ஆமா, அவர்களை கிறிஸ்துக்குள் உட்படுத்தின தேவனும் கிறிஸ்துவும் புதிதாக இருக்கிறது போல நாமும் என்ன செய்ய வேண்டுமா? புதிதானவர்களாக, புதுப்பிக்கப்பட்டவர்களாக, பாவம் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து வாழ்க்கை விடுதலடைந்து ஒரு நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாமும் நம்மோடு கூட சேர்ந்த ஜனங்களும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா! நம்மோடு கூட சேர்ந்த ஜனங்களும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே தெளிவாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அப்படி இருந்தார்கள். அப்போ திரும்பவும் நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துக்குள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால், தேவன் நமக்குள்ளாக வந்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையில கீழில் காணப்பட வேண்டாம். பழைய மனிதன் ஞானஸ்நானத்தில் அடக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிப்பின் சுவிசேஷம் சரியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுடைய பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அப்படி உண்டாகலைன்னு சொன்னா நாம் ரட்சிக்கப்படவில்லை. ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் ரட்சிக்கப்படவில்லை. பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னாலும் நாம் ரட்சிக்கப்படவில்லை. சபையிலே இருக்கிறோம் என்று சொன்னாலும் நாம் ரட்சிக்கப்படவில்லை. கிறிஸ்துவை பிரசங்கித்தாலும், அவர் தேவன் என்று பிரசங்கித்தாலும், ரட்சகர் என்று பிரசங்கித்தாலும் நாம் ரட்சிக்கப்படவில்லை. நம்முடைய சபை ரட்சிக்கப்படவில்லை. ஊழியக்காரர் ரட்சிக்கப்படவில்லை. அவரை சார்ந்த கூட்டம் ரட்சிக்கப்படவில்லை. அதனால்தான் இந்த கடைசி நாட்களிலும் திரும்பவும் எல்லா ஜனங்களுக்கும், ஜாதிகளுக்கும், பாசக்காரருக்கும், ராஜாக்களுக்கும் மறுபடியும் இரட்சகராக இயேசுவை குறித்துதான சாட்சி திரும்பவும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் இருக்கிற வரைக்கும், பாவிகளாக இருக்கிற வரைக்கும், கிறிஸ்துவை ஆராதித்தாலும், ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றிருந்தாலும், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன், நான் சபையில் இருக்கிறேன், ஆராதிக்கிறேன், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் அந்த இறை சந்தோஷம், அந்த தெய்வீக சந்தோஷமும் பரிசுத்தாவின் நிறைவும் ஒரு மனிதனிடத்தில் காணப்படாது, ஒரு சபையில் காணப்படாது. அப்ப எங்க சரியாக கர்த்தருடைய ரட்சிப்பின் சுவிசேஷம், விடுதலை சுவிசேஷம் எங்க சரியாக அறிவிக்கப்படுகிறதோ, அது நடைமுறையில் இருக்கிறதோ, அங்கேதான் என்ன செய்யும்? இந்த காரியங்கள் எல்லாம் உண்டாயிருக்கும். அப்ப மக்கள் பாவத்திலிருந்து ஃப்ரீயா இருப்பார்கள், ஃப்ரீடமா இருப்பார்கள், விடுதலை அடைந்திருப்பார்கள், சுயாதீனம் அடைந்திருப்பார்கள், சுதந்திரம் அடைந்திருப்பார்கள். அவர்களுக்கு உள்ளேயும் அவர்கள் இருக்கிற இடத்திலும் அவர்களை சுற்றிலும் சபையிலும் இறை சந்தோஷமும் பரிசுத்தாவின் நிறைவும் உண்டாயிருக்கும். அப்படிதான் ஆதி திருச்சபையில் உண்டாயிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள், அவரை இரட்சகர் என்று அறிவித்தார்கள், எதிலிருந்து ரட்சிக்கிறவர் என்று அறிவித்தார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் எவைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்க கூடாதபடி நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ அவைகளிலிருந்து இந்த இரட்சகராகிய தேவனால் அனுப்பப்பட்ட இந்த இரட்சகராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று ரட்சிப்பின் சுவிசேஷம் அங்கே சபையில் அறிவிக்கப்பட்டது. அந்த ரட்சிக்கும் சுவிசேஷத்தை கேட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், பாவத்திலிருந்து விடுதலை ஆனார்கள். அப்போஸ்தலர் 13:52 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:52. ஆமாம், சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செய்தார்களாம்?
நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்மா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிற பொழுதுதான், தேவனோடு கூட ஐக்கியம் உண்டாயிருக்கிற பொழுதுதான், ஒரு நெருக்கம் உண்டாயிருக்கிற பொழுதுதான் நமக்குள்ள பரிசுத்த நிறைவு உண்டாயிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்பதான் எந்த சபையில அது உண்டாயிருக்கிறதோ அந்த சபையில் தான் அது உண்டாயிருக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்தான் இரட்சகர் என்று நாம் அறிவிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நானும் சபையும் நீங்களும் சாட்சிகளாக இருக்க வேண்டாம். ஒரு சபை சாட்சியாக இருக்க வேண்டும். ஒரு சபையை நடத்துகிற எழுப்பிட அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 14, 17, 18 வசனங்களை கூட ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சபையிலும் இந்த புதிய எருசலேம் சபையிலும் இந்த இரட்சிப்பின் வல்லமை மாறி இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது என்று நாம் வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. யாக்கோபு அப்ப பாருங்க, இங்க அப்போஸ்தலர் 3:15 நான் 3:13:52 நான் வாசித்தோம். அங்கே பரிசுத்தாய் நிறைவும் இறை சந்தோஷமும் உண்டாயிருக்க வேண்டாம், இவைகள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 14, 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். வைராக்கியமும் குரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் இணக்கம் உள்ளதாயும் இருக்கிறது, நீதியாக கனியானது. அவரது ரட்சிப்பின் சுவிசேஷம் எங்கே அறிவிக்கப்பட்டு எங்கே அது சரியான முறையில் நடைமுறையில் இருக்கிறதோ அங்கே என்ன செய்யும்? பாவத்தில் விடுதலையாக இருப்பார்கள். பரிசுத்த நிறைவு அந்த கூட்டத்தில், அந்த சபையில் ஒரு தனி மனிதனில் உண்டாயிருக்கும். இவைகளெல்லாம் அங்கே இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படியானால் இதுவே கடைசி கால திருச்சபை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு இவைகளெல்லாம் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் இன்றைக்கு திருச்சபைக்கு கையளிக்கப்பட்டிருந்தாலும், கடந்த காலத்தில் திருச்சபையின் காணப்படுகிற தலைவராக இருந்தான அப்போஸ்தலர் என் லாசரையா மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்பட்டு தரிசனமாகி இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த தீர்க்க தரிசனமா இருக்கிறதான அந்த காரியங்களை கர்த்தர் சபைக்கு கடந்த நாட்களில் கையெழுத்து இருந்தது உண்மைதான். ஆதி நாட்களில் கர்த்தருடைய திருச்சபையில, இந்த புதிய எருசலேம் சபையில இந்த பாவத்திலிருந்து ஜனங்கள் வெளியிலாக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டதும், இங்கே பரிசுத்தாவின் நிறைவும் இறை சந்தோஷமும், இங்கே நாம் இப்பொழுது வாசித்த நாட்களில் வாசிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் விளக்கப்பட்டிருந்ததும், அந்யோன்யம் ஐக்கியமும் சமாதானமும் ஒரு இணக்கம் உள்ள ஒரு ஆவியம் சபைக்குள்ளே இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் இப்பொழுது இல்லை. ஹல்லேலூயா. அப்போ அதுதான் ஆண்டவர் இப்பொழுது வைத்திருக்கிற காரியம் என்று சொன்னால், அன்னைக்கு கொடுத்த வெளிப்படுத்தலாக இருக்கட்டும், 1ஆம் தேதி சொன்ன காரியமாக இருக்கட்டும், அப்படியானால் ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய, ரட்சிப்புக்குள்ளாக்கக்கூடிய, பாவத்திலிருந்து வெளியிலாக்கக்கூடிய, பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு பரிசுத்தாவின் நிறைவையும் இறை சந்தோஷத்தையும் ஐக்கியத்தின் சமாதானத்தையும் சபைக்குள்ளே உண்டு பண்ணக்கூடிய ரட்சிப்பின் சுவிசேஷம் திருச்சபைக்கு கையளிக்கப்பட்டிருந்தது என்பது மெய்தான்.
ஆனால் இப்போது சபையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படவில்லை. அப்போ திருச்சபையான திரும்பவும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். திருச்சபையில் காணப்படுகிற தீமைகள் வேற இருக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் இந்த ஆண்டின் ஆரம்ப நாளில் தீர்க்க தரிசனமாக விளைச்சது போல அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது நடக்க வேண்டும். அதை முன்வைத்து உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் இன்றைக்கு எனக்கு நாட்காலங்கள் கொடுத்த வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. ஒரு நல்ல பாடம் இருக்கிறது. அதில் மொண்டு குளிப்பது இருக்கு, நல்ல சுத்தமான தண்ணீர் இருக்கிறது. ஆனால் தண்ணீரும் பானையும் சுத்தமாக இருக்கிறது. அதற்குள்ளே விஷ சந்துகள் விடப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் அதில் மொண்டு குடிக்கிறவர்களுக்கு அது பெரிய சேதத்தை விஷத்தை கக்கி சேதம் உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சபைக்குள்ளே சத்துரு புகுந்திருக்கிறார், தீமை புகுந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் காண்பித்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்கள் அடித்து கொல்லப்பட்டு அந்த இடத்தை விட்டு அவர்கள் நிச்சயப்படுகிறது. துப்புரவாளர்கள் மூலமாக துப்புரவு பணியாளர்களாக தூர அகற்றப்படுகிறது. இப்படி திரும்பவும் ஒரு நிலை தேவனால் தேவ ஆவியினால் திருச்சபைக்குள்ளே காணப்படுகிற இந்த காரியம் மாறுகிற பொழுது திரும்பவும் திருச்சபையில அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தினுடைய மகிமை வல்லமையும் இந்த ரட்சிப்பின் வல்லமையும் திரும்ப வெளிப்படும். இப்பொழுது அநேகமாக இவளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் கிடைக்காத சபையினுடைய காரியங்கள் கிடைக்காத உலக சபை மக்களை போலவே இயேசுவின் நாமத்தை தொழுகிற மற்றவர்களை போலவே மிகவும் வருத்தமான ஒரு நிலைக்குள் காணப்படுகிறார்கள். அதற்கு காரணம் சத்துரு உள்ளே புகுந்ததுதான் அதற்கு காரணம் என்று சொல்லி நான் பார்க்க வேண்டியது. இங்கே ரட்சிப்பின் சுவிசேஷம் இருந்தது, அது கிரியை செய்தது. இப்படி கிரியை செய்வதற்கு காரணம் சத்துரு உள்ளே புகுந்திருக்கிறார். அப்படியே சத்துரு வேற இருக்கப்பட வேண்டும், தீமைகள் வேற இருக்கப்பட வேண்டும். அப்படி வேற இருக்கிற வேலையை அடுத்து பரிசுத்த ஆவியானவர் செய்வார், திருச்சபையிலிருந்து செய்வார். திருச்சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறதால விஷப்பூச்சிகள் அகற்றப்படும், தீமைகள் அகற்றப்படும். அப்போ சபை நல்ல சபை தான், நல்ல உபதேசம் தான். ரட்சிப்பின் உபதேசம், ரட்சிப்பின் சுவிசேஷம் புதிய சபைக்குள் இருந்தது, இப்பொழுது இருக்கிறது. ஆனால் அது பலன் செய்யாமல் போனதற்கு அங்கே சில தீமைகள் உள்ளே புகுந்திருக்கிறது என்பதுதான் காரியமாக இருக்கிறது. அது தேவன் இந்த ஆண்டில் வேற எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமாக்கும் மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் சத்தியம் உபதேசம் புதிய சில சபையிலே இப்பொழுது இருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ அது இருந்து என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இப்பொழுது இந்த உபதேசம் இருக்கிறது. யோவான் 15:3 வாசிக்கலாம். அப்ப இயேசுவை அறிவிக்கிறது என்றால் என்ன? இயேசுவை ஒருவருக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் என்ன? இயேசுவின் அன்பை தெரியப்படுத்துகிறது என்று சொன்னால் என்ன? அவருடைய நாமத்தினால் உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பையும் பாவத்தின் மேல் விடுதலையும் ஜனங்களுக்கு கொடுப்பதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷமாக இருக்கிறது. அதுவே கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமாக இருக்கிறது. யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே அப்போ ரட்சகராக தேவனுடைய ரட்சிப்பை ஜனங்களுக்கு கையளிப்பதற்கு ரட்சகராக இயேசு எழுதி கொடுத்த உபதேசங்களும் சத்தியங்கள் இருக்கிறது. அவைகள் எங்கே கைக்கொள்ளப்படுகிறதோ, எங்கே போதிக்கப்படுகிறதோ அங்கே விடுதலை இருக்கு. ஹல்லேலூயா. எங்கே முழுசாக பூர்ணமாக சரியாக ஒழுங்கு கிரமமாக நேர்த்தியாக எங்கே கர்த்தருடைய ஆவியினால் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே விடுதலை உண்டாயிருக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் இயேசுவை அறிவித்தாலும், இயேசுவை ரட்சகர் என்று அறிவித்தாலும், தேவன் என்று அறிவித்தாலும், அவர் அன்பானவர் என்று அறிவித்தாலும், அவர் ஆராதிக்கிற ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமலும் அன்பில்லாமலும் சிநேகம் இல்லாமலும் ஐக்கியம் இல்லாமலும் இருக்கிறார்கள்.
சபையிலே இந்த நிலை விஷசந்துக்கள் அந்த நல்ல உபதேசம் உள்ள சபையில உள்ள வந்திருக்கு. அவைகள் வெளியேற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா! வெளியேற்றப்படுகிற பொழுது சபை மீண்டும் பரிசுத்தமாகும். இதெல்லாம் திரும்ப உண்டாயிருக்கும். ரோமர் 6:17-18 வசனங்களை கூட வாசிக்கலாம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தோம். ஆமா, சேவனுக்கு சோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக. ஹல்லேலூயா! இப்படி இருந்த சபை ஏன் இப்படி ஆச்சு? சாத்தான் திருட்டளவா உள்ள பூந்துட்டான். ஹல்லேலூயா! இந்த சாத்தான் விரட்டப்படணும். ஆதியில சபையில ரட்சிப்பின் வல்லமை உண்டாயிருந்தது, பரிசுத்த வல்லமை உண்டாயிருந்தது. சபையில பாவிகளாய் வந்தவர்கள் எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அதிலே நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா! இன்றைக்கு வரைக்கும் சபையில ரட்சிப்பின் சுவிசேஷம் உண்டு. புதிய சபையில ரட்சிப்பின் சுவிசேஷம் உண்டாயிருந்தது. அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தினாலே இயேசுவின் ரட்சிப்பின் சுவிசேஷம் பூர்ணமாக சரியாக இங்கே அவராக போதிக்கப்பட்டு கைக்கொள்ளப்படுகிறது. அப்படி கைக்கொள்ளுகிறவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை இருக்கிறார் என்பதற்கு நாங்களும் இன்றைக்கு வரைக்கும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! நானும் இந்த இரட்சகராக தேவனையும் இந்த இரட்சகராக தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் இந்த கடைசி கால மெய்யான திருச்சபையாக இந்த புதிய சபையும் நான் கண்டுகொள்வதற்கு முன்பாக நான் அநேக விதமான தீமைகளிலே பாவங்களிலே இருந்தேன். வாலிப பாவங்களிலே நான் இருந்தேன். இயேசுவை நான் அறிந்து கொண்டதுண்டு. இடைக்காலங்களிலே இந்த திருச்சபையை கண்டுகொள்வதற்கு முன்பாக நான் இயேசுவை அறிந்து கொண்டதுண்டு. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்டு. அவருக்கு ஆராதனை செய்து உண்டு. கூட்டங்களுக்கு கூட்டாமைகளுக்கு கடந்து ஓடி போன காலங்கள் உண்டு. ஒரு வேகம் இருந்தது, தாகம் இருந்தது. ஆனாலும் அந்த இரட்சகருடைய ரட்சிப்பை நான் அடைந்து கொள்ளவில்லை. விழுகிறவனும் எழுந்திருக்கிறவனும் பாவம் செய்கிறவனுமாக என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த இயேசுவிடத்திலே, ஆண்டவரே நீர் இரட்சகர் அல்லவா, பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக அல்லவா நீர் அப்படியாக இந்த உலகத்திலே வந்து ஆதி திருச்சபையே இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது, இந்த பூரண சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது, உம்மை சரியாக ஜனங்களுக்கு அறிவித்த பொழுது, அறிவித்தவர்களுக்குள்ளே நீரும் இருந்தபடினால் அவருக்குள்ளாக அந்த பரிசுத்தமும் அந்த மீட்பும் அவர்களுக்குள் உண்டாயிருந்தபடினாலே அது ஆதி திருச்சபையில அப்போஸ்தலரிடத்தில் அவளோடு கூடியிருந்த சபையில அது உண்டாயிருந்தது. அது எனக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் தாகத்தோடு தேவ சமூகத்தில் ஓடி அடைந்த காலங்கள் உண்டு. ஹல்லேலூயா! எப்படி இயேசு தேவன் என்று அறிந்து கொண்டேன், இரட்சகர் என்று அறிந்து கொண்டேன். ஆனாலும் அவருடைய இந்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்கல. தேவனுக்கு ஆரம்பிச்சுதான் நான் ரட்சிக்கப்படல. பாவத்தின் மேல் எனக்கு விடுதலை இல்லை. நான் செய்த பாவத்தை நான் செய்து கொண்டிருந்தேன். தேவனுக்கும் ஒரு பக்கம் ஆராதனை செய்து கொண்டிருந்தேன். காலம் வந்த பொழுது சபைக்கு வந்தேன். சபையை கண்டு கொண்டேன், அறிந்து கொண்டேன். சபைக்கு வந்த பொழுது இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அங்கே அந்த சபைக்கு, இந்த புதிய சபைக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டேன். ஹல்லேலூயா! அந்த வாலிப பிராயத்தில் என்னால சொல்ல முடியும், நான் முந்தை செய்த பாவங்களை அதுக்கப்புறம் நான் இன்றைக்கு வரைக்கும் செய்யவில்லை, அதிலிருந்து நான் விடுதலை இருக்கிறேன். ஹல்லேலூயா! அவர் இரட்சகர் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டாம். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் விடுதலையாக இருப்பீர்கள். நாங்கள் விடுதலையாக இருக்கிறோம். அநேக பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக இருக்கிறோம். எதற்கு ரட்சிப்பின் சுவிசேஷம்? எதற்கு ஒரு நல்ல ஒரு சபை கண்டிப்பாக தேவை. அந்த புதிய சபைக்கு வந்தபோது உண்டாயிட்டு, அப்புறம் கனவுல கூட இந்த யோசேப்பு மாதிரி பாவத்துக்கு விலகி ஓடுகிற காரியங்கள் எனக்கு உண்டாயிருந்தது. அது இப்பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமும் சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா!
பாவத்திலிருந்து என்னுடைய மனமும் விடுவிக்கப்பட்டிருந்தபடினாலே அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிறதாக இருந்தால் அதுக்கப்புறம் எனக்கு சொப்பனங்கள் உண்டாயிருந்தது. அந்த அளவுக்கு நேற்று வரைக்கும் இயேசுவை தொழுது கொண்ட போயிலும் ஆராய்ந்த போயிலும் கூட்டங்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் பலவிதமான காரியங்களுக்கும் ஓடி ஓடி என் ரட்சகரை நான் தேடுகிற பொழுது அந்த ரட்சகனுடைய ரட்சிப்பு எனக்கு இல்லாமல் இருந்தது. நான் பாவம் செய்து கொண்டு என் இயேசுவை நான் தேடிக்கொண்டிருந்தேன். இதுதான் இன்றைக்கு உலக கிறிஸ்தவனுடைய நிலை. ஆனால் எனக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டு சபையில முறையாக அறிவிக்கப்பட்ட பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன், பாவத்திலிருந்து விடுதலை ஆனேன். அப்ப இன்றைக்கு ஏன் சபையில ஜனங்கள் விடுவிக்கப்படவில்லை? ஏன் இந்த அவல நிலை? இந்நாட்களில் ஏன் திருச்சபையிலும் இந்த அவல நிலை காணப்படுகிறது? ஏன் ஜனங்கள் பாவிகளாக இருக்கிறார்கள்? ஏன் வாலிபர்களால் சில பாவங்களில் இருந்து தங்களை விடுதலையாக்கிக் கொள்ள முடியவில்லை? இப்பொழுது இந்த நல்ல உபதேசம் உள்ள சபைகளை தீமை புகுந்திருக்கிறது. அல்லேலூயா! அது அந்த உபதேசம் பலன் தரக்கூடாதபடிக்கு அதை பலவீனப்படுத்தி இருக்கிறது. அப்போ இந்த தீமை அகற்றப்பட வேண்டும். ஆண்டவர் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த தீமை சபையை விட்டு அகற்றப்படுகிற பொழுது சபையிலே பரிசுத்தம் உண்டாகும். சபையிலே ரட்சிப்பின் சுவிசேஷம் கிரியை செய்யும். ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். பரிசுத்தம் நிறைவும் இறை சந்தோஷமும் ஐக்கியம் அன்பும் அந்யோன்யமும் திரும்ப நீதி நியாயமும் சபையிலே நடப்பிக்கப்படும் காணப்படும் உண்டாயிருக்கும். அப்ப சபை சுத்திகரிக்கப்பட்டு திரும்பவும் உள்ளேயும் புறமேயும் உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களுக்கும் சாதிகளுக்கும் பாசைக்காரருக்கும் ராஜாக்களுக்கும் திரும்பவும் இயேசு ரட்சகர் என்று நாம் சாட்சி பெற வேண்டும். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. அப்போ இப்போ நாம் திருச்சபையிலும் பாவம் வேறுண்டு போயிருப்பதற்கு என்ன காரணம்? எபிரேயர் 12:14-15 வாசி பாருங்க. அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷம் திருச்சபைக்கு அந்த பூரண சுவிசேஷம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய உபதேசம் இருக்கிறது. நாங்கள்லாம் விடுதலை ஆயிருக்கிறோம். அப்போ இந்த கசப்பு, இந்த பாவமாய கசப்பு, இந்த ஐக்கியமின்மையாகிய கசப்பு, இந்த விரோதமும் குரோதமான காரியம், அநியாயங்கள், அநீதிகள், இதெல்லாம் ஏன் இப்போ இந்த நல்ல சபையில உண்டாயிருக்கிறது? அந்த உபதேசம் ஏன் பலன் செய்யவில்லை? அதுக்கு காரணம் எழுதியிருக்கு பாருங்க. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். இப்ப ஏன் அந்த நாட்டை இல்லை? ஏன் அந்த நிலை இல்லை? பரிசுத்தம் இல்லாமல், ஆமா, பரிசுத்தம் இல்லாம கர்த்தரை ஒருத்தர் தரிசிக்க முடியாத. ஒருவரும் தேவனுடைய கிருபையை அப்போ கசப்பான வேர்கள் இப்பொழுது சபையிலே உண்டாயிருக்கிறது. அதனால் சபை கசப்பாக மாறி இருக்கிறது. சபையில பாவம் உண்டாயிருக்கிறது. சபை அல்லது பாவமாக இருக்கிறது. இதற்கு இறைவனும் காரியங்களும் காரணம் இல்ல. ஹல்லேலூயா! அப்போ கசப்பான வேறு இப்ப சபையில உண்டாயிருக்கிறது. அல்லது வேர்கள் கசப்பா இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா! அப்ப ஒரு மரத்தை தாங்கி நிற்கிறது, அதனுடைய வேர்களாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வேர் கசப்பாக இருக்க என்று சொன்னால், கசப்பானது அந்த வேர் விரித்துக் கொள்ள ஆரம்பித்துவிடும் என்று சொன்னால், வேர்களை போல இருக்கிறவர்கள், பிரதானமானவர்கள், முதன்மையானவர்கள், அந்த சபையை தாங்கி நின்றவர்கள் குள்ளே கசப்பு வந்துடும் சொன்னா அது அந்த மரத்தையே பாதிச்சிடும், அந்த சபையை பாதிச்சிடும். அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா! சபை தீட்டுப்பட்டதுக்கு இதான் காரணம். சபை பரிசுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு இதான் காரணம். பூரண சுவிசேஷமும் ரட்சிப்பின் காரியங்களும் இப்பொழுது சபையிலே பலன் இல்லாமல் போனதற்கு
சபை கெட்டு போனதற்கு, பரிசுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு, நாமும் பாவையராக தொடர்வதற்கு காரணம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இதான் காரணம். ரோமர் 11:16. ஆமா இருந்தா ஆமா வேறானது பரிசுத்தமா இருந்தால் ஆமா. அப்போ வேர்களாக இருந்தவங்க எல்லாம் கசப்பான வேர்களாக மாறிட்டாங்க. கசப்பை உறிஞ்சி உள்ளுக்குள்ள வச்சு அதை சபைக்குள்ள என்ன செய்யறாங்க, அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால சபையும் இப்பொழுது கசப்பா போச்சு. அப்ப இந்த கசப்பு உறிஞ்சப்படணும். இந்த வேர்கள் வெட்டப்பட வேண்டும். இந்த வேர்கள் வெட்டப்பட்டு நல்ல வேர்கள் திரும்பவும் தேவனால் துளிர்க்க செய்யப்பட வேண்டும். நல்ல வேர்கள் மீண்டும் சபையிலே தேவனால் வேரூட்டப்பட வேண்டும். முதலாவது கண்டிப்பாக இந்த கசப்பை உண்டு பண்ணுகிற இந்த வேர்கள் கசப்பை உறிஞ்சி சபையிலே அதை உண்டாக்குகிற இந்த கசப்பான வேர்கள் முதலில் வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு இந்த செய்தி இருக்கிற போது தெளிவாக சொன்னார். அந்த காரியம் தான் அந்த தரிசனத்துடைய பொருளாக இருக்கிறது. பாலை நல்ல பாலை தான், நல்ல தண்ணி இருக்கிறது. அதில் குளித்து ஒரு மனிதன் சுத்தமாக முடியும், பரிசுத்தமாக முடியும். அந்த பாலை சபையாக இருக்கிறது. அந்த பாலையில் இருக்கிற அந்த தண்ணீரானது ரட்சிப்பின் சுவிசேஷமாக இருக்கிறது. ஜனங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவின் பூரண சுவிசேஷம் அங்கே திருச்சபையில இருந்தது, இருக்கிறது. ஆனாலும் அதிலே கசப்பான காரியங்கள் உள்ளே உண்டாயிருக்கிறது. அந்த கசப்புகள் வெளியேற்றப்பட்டு விட்டால், அவைகள் வெட்டப்பட்டு விட்டால், அகற்றப்பட்டு விட்டால் அந்த பானை மறுபடியும் பரிசுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வேர்கள் அகற்றப்பட்டு திரும்பவும் நல்ல வேர்கள் துளிர்க்க வேண்டும். வேறுதான் ஒரு மரத்துக்கு பிடிதனமாக இருக்கிறது. வேறு எந்த அளவுக்கு சரியாக பூமியில ஆழமாய் போய் அது நல்ல காரியங்களை பூமியிலிருந்து உறிஞ்சி தம்மிடமாக எடுத்து அதை மரத்துக்கு அது கொடுக்கிறதோ சப்ளை பண்ணுகிறதோ அந்த மாதிரி மரம் இருக்கும். பொதுவாக கர்த்தர் பூமியில சகல கனிமங்களையும் அதனுடைய சாரங்களையும் வைத்திருக்கிறார். பூமியானது சகல கனிமங்களினாலும் சாரத்தினாலும் அது நிறைந்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மரமும் இந்த பூமியில இருக்கிறது. வேப்ப மரம் இருக்கிறது, ஆப்பிள் மரம் இருக்கிறது, பலாமரம் இருக்கிறது, முருங்கை மரம் இருக்கிறது, இப்படி பல மரங்கள் இருக்கிறது. அப்ப பல கனிமங்கள் அதனுடைய சாரங்கள் பூமியில தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துக்கு தேவையான அந்த கனிமங்களின் சாரங்களை அது உறிஞ்சு கொள்கிறது. அதனால் வேப்ப மரம் வளர்கிற பொழுது அந்த வேப்ப மரத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அதில் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தென்னை மரம் அந்த எல்லாம் இருக்கிறது. அது அந்தந்த மரம் அந்தந்த மரத்துக்கு கனிகளுக்கு தேவையான சாரங்களை பூமியிலிருந்து உறிஞ்சு கொள்கிறது. இதான் உண்மை, இதான் காரியம். அப்போ தென்னை மரம் என்ன செய்கிறது? பூமியிலிருந்து தென்னையை உருவாக்கக்கூடிய கனிமங்களின் சாரங்களை அது ஃபில்டர் பண்ணி அது என்ன செய்கிறது? அதை மாத்திரம் அதை எடுத்துக்கொள்கிறது. அதனால் தென்னை மரம் உண்டாகிறது. தென்னை மரத்தில் அதற்குரிய கனிமங்கள் உண்டாகிறது, கனிகள் உண்டாகிறது. அரளி செடி இருக்கு. அப்ப பூமியில தென்னையை உண்டாக்கக்கூடிய கனிமங்கள் இருக்கு. முருங்கை மரத்தை முருங்கைக்காய்களை உண்டாக்கக்கூடிய வளர்ச்சிக்கூடிய கனிகள் இருக்கிறது. பலாமரங்களை உருவாக்கக்கூடிய கனிமங்களும் அதற்குரிய சாரங்களும் எல்லாம் பூமியில தான் இருக்கிறது. எல்லாம் பூமியில தான் இருக்கிறது. அரளி செடிக்கு அந்த அரளி செடியை விஷமாக்கக்கூடிய அந்த கனிமங்கள் இருக்கு. இது கரெக்டா அதை மாத்திரம் உறிஞ்சிக்கிடும். அதை மாத்திரம் உறிஞ்சி அந்த அரளி செடி வளரும். அது கசப்பா இருக்கும், அது விஷமாகவும் இருக்கும். அப்போ இந்த நல்ல வேர்களாக கடந்த காலங்களில் இருந்துதானே சபைக்கு வேர்களாக வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் சொல்ல கிறிஸ்துவாக நல்ல நிலத்திலிருந்து நல்ல கனிகளின் சாரங்களையும் உறிஞ்சி கொண்டுதான இந்த வேர்கள் இன்றைக்கு வேறு விதமாக மாறி கசப்பானவை உறிஞ்சி சபைக்குள்ளே அதை என்ன செய்கிறது?
புகுத்தி இருக்கிறது. சபையும் இப்பொழுது கசப்பா இருக்கிறது. அப்ப இந்த வேர்கள் வெட்டப்படும். நான் சொன்ன சரிதானே? அப்போ வேர்கள் வெட்டப்பட்ட அந்த இடத்துல புதிய வேர்கள் துளிர்க்க வேண்டும், நல்ல வேர்கள் துளிர்க்க வேண்டும். இந்த அடிமரத்தில் இருந்து நல்ல வேர்கள் திரும்பவும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு அது நல்ல நிலமாகிய கிறிஸ்துவை ஆழமாக பற்றி கொண்டு, இறுக்கமாக பற்றி கொண்டு, அந்த நல்ல நிலமாகிய இயேசுவிடத்தில் இருந்து நல்ல காரியங்களை அது உறிஞ்சி கொண்டு மரத்தின் கிளையையும் இனிப்பாக்க வேண்டும், செழிப்பாக வேண்டும். ஹல்லேலூயா! அப்போ மறுபடியும் புதிய சபையில் என்ன உண்டாகும்? இருக்கிற அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் வேலை செய்யும். இப்போ இருக்கு, ஆனா வேலை செய்யல. அதுக்கு காரணம் இதான். அப்போ இதை கர்த்தர் செய்ய வேண்டுமோ இல்லையோ? கண்டிப்பாக தேவன் செய்ய வேண்டும், செய்வார், செய்ய போகிறார். இந்த ஆண்டில் அது நடக்கும். கசப்பான காரியங்களை விட்டுப்படுகிற வேர்கள் அது வெட்டப்படும், துண்டாக்கப்படும், மரத்திலிருந்து அகற்றப்படும். கர்த்தருடைய சேனை எழுப்பப்பட்ட பொழுது தேவனாய கர்த்தர் இது ஒரு புதிய துவக்கம் என்று சொன்னார். ஹல்லேலூயா! அப்படியானால் சபை கசப்பா இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு கசப்பான கனிகளை கொடுக்கிறது, உலகத்தார் முகச்சலிக்கக்கூடிய அளவுக்கு கனிகளை கொடுக்கிறது. நல்ல கனிகளை கொடுத்த அந்த மரம் கெட்ட கனிகளை கொடுக்கிறது. மரம் நல்ல மரம் தான், எப்படி கெட்ட கனிகளை கொடுக்கிறது? அது வேர்கள் கெட்டு போயிருக்கிறது, கசப்பா இருக்கிறது, கெட்ட கனிகளை கொடுக்கிறது. அப்படியானால் இந்த கசப்பான காரியங்களை கொடுக்கிறது வேர்களை தரித்து விட்டு கர்த்தர் புதிய வேர்களை உண்டு பண்ணுகிற பொழுது மறுபடியும் இந்த நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். ஹல்லேலூயா! இங்க மீண்டும் ரட்சிப்பின் அனுபவம் உண்டாயிருக்கும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் இங்கே உண்டாயிருக்கும். அப்போ இதை தரிச்சு போடணும், புதிய வேர்களை உண்டாக்கணும். அந்த புதிய துவக்கம் தான் கர்த்தருடைய சேனை என்று இந்த செய்தி எடுத்துக்கொண்டிருக்கிற கர்த்தர் எனக்கு மீண்டும் எனக்கு உணர்த்தி கொடுத்தார். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்போ இந்த மரத்துக்கு புதிய வேர்கள் தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த மரம் செழிப்படுவதற்கு புதிய வேர்கள் தேவையா இருக்கிறது, நல்ல வேர்கள் தேவையா இருக்கிறது. கிறிஸ்துவாக அந்த நல்ல நிலத்தில் இவைகள் வேறு உண்ட வேண்டி இருக்கிறது. இது ஆழமாக போக வேண்டி இருக்கிறது. இது கிறிஸ்துவின் சாரத்தை உறிஞ்சி மரத்துக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது, கிளைகளுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்போது மீண்டும் நல்ல கனிகள் இந்த மரத்தில் உண்டாயிருக்கும், இந்த சபையில உண்டாயிருக்கும். சபை கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கும், அவர் ரட்சகர் என்பதற்கு மீண்டும் சாட்சியாக இருக்கும். வெளியில இது இல்ல, இது இருக்கு, இருந்து பலன் இல்லாம இருக்கு. காரணத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அதுக்காக கர்த்தருடைய சேனையை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அந்த அடிமரத்தின் புதிய வேர்களாக கிறிஸ்துவினால் உண்டான வேர்களாக அது இருக்கிறது. நம்ம 4 பேர் இருந்தாலும் நாம் பயபக்தி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாய், தீமைக்கு விலகி நம்மளை காத்துக் கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா! ஒருபோதும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கல, அவனுக்கு பின்னால போகல, அவனுடைய உபாயதந்திரங்களுக்கு நாங்க பலிகட ஆகல. கர்த்தர் எங்களை விடல. ஹல்லேலூயா! ஏனென்றால் கிறிஸ்துவின் சாரம் எங்களுக்குள் பாய ஆரம்பித்திருக்கிறது. இந்த சபையில எங்களை சார்ந்திருக்கிற ஜனங்களிடத்திலே அது உண்டாயிருக்கிறது. தீமையை சுமக்கிற ஒரு கிளையாக காரியமாக இருக்குமானால் அது வெட்டப்படுகிறது. அந்த இடத்துல நல்ல கிளைகள் மீண்டும் துளிர்க்கிறது. இதுதான் திருச்சபையுடைய அனுபவமாக இருக்கிறது, கர்த்தருடைய சேனையினுடைய காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 48 முதல் சில வசனங்களை வாசித்து பாருங்க. நானே ஜீவப்பன்னு ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் ஒரு மனிதனை என்ன செய்கிறது? பிரகாசிப்பிக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஜீவன் ஒரு சபைக்குள்ள இருந்தால், சபையிலே இருந்தால், அத வேற இருக்கிற இடத்துல இருந்தால், வேறில இருந்தால், அந்த சபையில, அந்த கிளையில, அதில் தண்டுகளில, அதனுடைய கனிகளில அது வெளிப்படும். அந்த ஜீவன் உண்டாயிருக்கும். அங்கே பரிசுத்தம் உண்டாயிருக்கும், ஐக்கியம் உண்டாயிருக்கும், அன்பு உண்டாயிருக்கும், இரக்கமும் சாந்தமும் சமாதானம் உள்ள ஆவி உண்டாயிருக்கும். அங்கே கிறிஸ்து
ஜீவிப்பார், கிறிஸ்துவை காண முடியும். அப்போ நானே ஜீவ அப்போன்னு ஆண்டவர் சொன்னார்னு எழுதியிருக்கு. வாசிங்க யோவான் 6:48. ஆமா, ஜீவ அப்போ நானேன்னு சொன்னாரு. அப்போ கிறிஸ்துவை விட்டு கொடுக்கணும், நல்ல காரியம்தான். அந்த கிறிஸ்துவை ஜீவாப்பமா கிறிஸ்துவை விட்டு கொடுக்கணும். அந்த கிறிஸ்துவை விட்டு கொடுத்தா ஜீவன் உண்டாயிருக்கும். அப்ப கிறிஸ்துவை எப்படி விட்டு கொடுப்பீங்க? இயேசுவை எப்படி விட்டு கொடுப்பீங்க? நீங்க இயேசுவை ஜீவ ஒப்பத்தை, அந்த ஜீவனை தரக்கூடிய அந்த ஜீவ கிறிஸ்துவை விட்டு கொடுக்கணும். கிறிஸ்துவை விட்டு கொடுக்கணும், அப்போ ஜீவன் உண்டாயிருக்குன்னு சொல்ல நல்ல காரியம். எப்படி விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுப்பீங்க. கிறிஸ்துவை விட்டு கொடுக்கிறது எப்படி? 2 கொரிந்தியர் 4:4. கிறிஸ்துவை எப்படி விட்டு கொடுப்பீங்க? அந்த ஜீவாப்பத்தை எப்படி விட்டு ஜனங்களுக்கு கொடுப்பீங்க? ஜனங்களுக்கு ஜீவாப்பத்தை விட்டு கொடுக்கணும்ல, கிறிஸ்துவை விட்டு கொடுக்கணும்ல. அப்பதானே அந்த கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். உயிருள்ள கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. செத்த கிறிஸ்தவனா இல்லாமல் உயிருள்ள கிறிஸ்தவனாக இருப்பாங்க. பாவத்திலிருந்து விடுதலாக இருப்பார்கள், பரிசுத்தம் ஆவார்கள். 2 கொரிந்தியர் 4:4. இருளிலிருந்து என்று சொல்லி சொல்லப்படுவீங்க. 2 கொரிந்தியர் 4:4 தானே? தேவனுடைய சாயலா இருக்கிற, ஆமா ஆமா, தேவனுடைய சாயலா இருக்கிறது கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவின் சாயலா இருக்கிறது சுவிசேஷம். அதான் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் சொன்னேன். அப்போ இயேசுவை விட்டு கொடுக்கறதுனா என்ன? அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய உபதேசங்களை, அது போதனைகளை விட்டு ஜனங்களுக்கு கொடுப்பதால் கிறிஸ்துவை விட்டு கொடுப்பதாகும். அல்லேலூயா! உபதேசத்தினால ஒரு மனிதன் பரிசுத்தமாகிறான். அந்த ரட்சிப்பின் உபதேசம், ரட்சிப்பின் சுவிசேஷம் முறையாக எங்க அறிவிக்கப்படுகிறதோ அங்கதான் ஜீவன் உண்டாயிருக்கும். அங்க உள்ள ஜனங்கள் ஜீவனா இருப்பார்கள். சபையில ஜீவன் உண்டாயிருக்கும். அது புதிய சில சபையில ஜீவன் உண்டாக்கக்கூடிய, ரட்சிப்பு உண்டாக்கக்கூடிய உபதேசம் உண்டு. நாங்கள் ரட்சிப்படைந்திருக்கிறோம். நாங்கள் இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் விடுதலாகிக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிதாகிக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா! எபேசியர் 5:32. நான் அந்த நல்ல சபையை குறித்து பேசுகிறேன். இந்த ரகசியம் பெரிது, அது உங்களுக்கு விளங்க கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறந்தருள்வாராக. இன்றைக்கு சபை வேண்டாம், சத்தியம் வேண்டாம், சபையும் சத்தியத்தையும் சிலர் பிடித்துக் கொண்டு தொங்குகிறார்கள் என்று சபைக்கு வெளியிலே மாத்திரமல்ல, சபைக்கு உள்ளேயும் அந்நிய சத்தங்கள் வேகமாக கேட்கிற காலமாக இருக்கிறது. நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நீ எப்படி விட்டுக் கொடுப்பாய்? கிறிஸ்து உனக்குள்ளே பரிபூர்ணமாக வாசம் பண்ணுகிறாரா? கிறிஸ்துவினுடைய பரிபூர்ண வசனம் உனக்குள்ளே வாசமாக இருக்கிறதா? அந்த வசனத்தினாலே, அந்த உபதேசத்தினாலே நீ முதலாவது பரிசுத்தமாக இருக்கிறாயா? விட வேண்டியவர்களை விட்டு விட்டாயா? நீ தொடர்ந்து பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறாயா? அந்த ஜீவன், அந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் உனக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கிறாரா? அந்த ஒளி என் மகிமையில நீ இருக்கிறாயா? அப்போ கண்டிப்பா ஒரு ஆள் இருக்கணும். ஒரு ஆளுக்குள்ள அந்த ஒளி பெரிய ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கணும். அவர் முதல்ல வெளிச்சமா இருக்கணும். அவர் எல்லா காரியங்களிலும் வெளிச்சம் உள்ளவராக இருக்கணும். அவர் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறவராக இருக்கணும். அவருக்குள்ள வெளிச்சம் இருக்கணும். அவருக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கணும். அவருக்குள்ள கிறிஸ்து உண்டாயிருக்கணும். கிறிஸ்துக்குள்ள அவர் இருக்கணும். விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கணும்னா, விட்டு கொடுக்கணும்னு சொல்றவங்க உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு நிறைய லாய்க்கா இருக்கீங்களா?
விட்டு கொடுக்கணும். கிறிஸ்துவாக ஜீவனை விட்டு கொடுக்கணும்னா தப்பறையான காரியங்களை ஜனங்கள் மத்தியிலே போதித்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை முடக்கி போடுவதற்கு காரணவாதிகளை நீங்கள் ஒருவராக இல்லாதபடி தயவு செய்து உங்களை எச்சரிப்புடன் காத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 5:32. ஆமா, அப்போ சபை இரவு நாள் உண்டாயிருக்கிறது. ரட்சிப்பின் சுவிசேஷம் இரவு நாள் உண்டாயிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தினுடைய பூரணம் சபைக்கு தேவனால் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் புதிய சில சபைக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே விஷசந்துக்கள் புகுந்திருக்கிறது. அது வேறாக இருந்தவர்கள் கசப்பானவர்களை புரிஞ்சு ஜனங்களுக்குள்ளே கக்குறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனபடினால் சபை இப்பொழுது கசப்பாக இருக்கிறது, தீட்டுப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் கண்டு முகம் செலுக்கிற அளவுக்கு, கண்டு ஓடுகிற அளவுக்கு சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. ஆனாலும் அது இறைவண்ட சபையாக இருக்கிறது. அங்கே ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய பூரண உபதேசம் உண்டு. அங்கே கிறிஸ்து உண்டு. அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் நீடிய பொறுமையும் சாந்தமும் தயவும் அன்பும் உள்ள தேவன். அதனாலே அப்படிப்பட்ட கசப்புகளை கொண்டு கொண்டுகிற காரியங்களுக்கும் சம்பவங்களையும் நேரங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இனி நேரம் இல்லை என்று நான் எண்ணுகிறேன். ஆனபடினால் இந்த ஆண்டிலே தீமைகள் சபையிலிருந்து வேறு எடுக்கப்படும் என்று சொன்னது போல அந்த வேர்கள் எல்லாம் அகற்றப்படும். அதற்காகவே கர்த்தர் இந்த கடைசி காலங்களிலே திருச்சபையிலிருந்து ஒரு சேனை எழுப்பியிருக்கிறார். திருச்சபையிலிருந்து அந்த சபையாக சிறியிடமிருந்து ஒரு சேனையை தோற்றுவித்திருக்கிறார். இது அந்த சபைக்கு வேர்களாக இருந்து நல்ல வேர்களாக இருந்து நல்ல சாரங்களை கிறிஸ்துவத்திலிருந்து உறிஞ்சி திரும்பவும் அந்த கிறிஸ்துவின் சபையானது, இந்த கடைசி கால சபையானது செழிக்கவும் தலைக்கவும் அது கனி கொடுக்கவும் காரியமாக இருக்கும். அதற்காகவே புதிய சிலன் சபையிலிருந்து அந்த சிறியாகிய அந்த கடைசி கால சபையிலிருந்து ஒரு சேனை எழுப்பப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:1-2 வாசிங்க. அன்றியும் அன்று பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஆமா, இருந்தன. அது 5ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அப்ப சபை இயேசு கிறிஸ்து அணிந்திருக்கிறது என்றும் இயேசு கிறிஸ்துவிலிருந்து சகல காரியங்களை பற்றி அது பிரகாசிக்கிறது என்றும் ஜனங்களை பிரகாசிக்க செய்கிறது என்றும் கடந்த காலத்தில் போதித்தார்களே, அதெல்லாம் இப்போ இல்லை என்று வெளியே இருக்கிறது முதலாவது பிந்தி பார்த்துக் கொள்வோம். உள்ளே இருக்கிற நீங்கள் தேவ ஜனங்களா நீங்கள் கலங்கி குழம்பி போயிருக்கிறீர்கள். அல்லேலூயா! அப்படி இருந்தது வாசம் தானே. இப்ப இருக்கிற இளைஞர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, எனக்கு அருமையானவர்களாம் என்னிடத்தில் பேசுகிற பொழுது கடந்த நாட்களில் சொல்லிக் கொண்டது என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இப்படி சபை உன்னதமான ஒரு நிலையில் இருந்தது. அங்கே அன்பு இருந்தது, பயபக்தி இருந்தது, பரிசுத்தம் இருந்தது. அங்கே பாவத்தில் இருந்து விடுதலை உண்டாயிருந்தது, ஐக்கியம் உண்டாயிருந்தது, அந்யோன்யம் உண்டாயிருந்தது, நீதி நியாயங்கள் நடப்பிக்கப்பட்டது. அங்கே ஜீவன் உண்டாயிருந்தது. அங்கே பரிசுத்தாவின் நிறைவும் இறை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் உண்டாயிருந்தது. அது ஒரு தேவனுடைய ராஜ்யமாக, கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யமாக இருந்தது என்று ஐயா நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த காலத்து வாலிபர்கள் நாங்கள் எதையும் காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். என்னை போல எஞ்சி இருக்கிற முதியவர்களும் இடிக்கப்பட்டு போன அந்த ஆதி எருசலேம் ஆலயத்தை பார்த்து தவித்தது போல இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இது இப்படி மாறிவிட்டது? இப்படி இருந்தது என்று சொன்னார்களே, ஏன் நமக்குள் இல்லை, நம்மளே இல்லை, சபையிலே இல்லை என்று நீங்கள் கலங்கிறதுக்கு காரணம் இன்றைக்கு கர்த்தர் தெளிவாக வெளிப்படையாக சொல்லும்படியாக வைத்திருக்கிறார்.
கசப்பான காரியங்களை உண்டு பண்ணும் வேர்களாக இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் இன்றைக்கு மாறி கசப்பானவர்களை, பிச்சு கலந்த கசப்புகளை சபையில உண்டு பண்ணி இருக்கிறார்கள். இந்த வேர்கள் வெட்டப்பட வேண்டாம். இது கர்த்தருடைய திட்டமும் தீர்மானமாக இருக்கிறது. வெட்டப்படும், இந்த ஆண்டிலே வெட்டப்படும். தீமைகள் சபை விட்டு வேறெடுக்கப்படும். திரும்பவும் நல்ல காரியங்கள் கர்த்தருடைய சேனை மூலமாக இந்த கர்த்தருடைய சேனையின் காரியமானது உண்டாகும். இதை குறித்து தான் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்க சிறு சபை என்று போதிக்கப்பட்டது சரிதான். மாற்றி மாற்றி பரிசுத்த ஆவியானவர் சொல்ல மாட்டார். ஆதி காலத்தில் போதிக்கப்பட்டது சரிதான். இது கடைசி காலத்தில் எழுப்பப்பட போகிற ஒரு சபை குறித்து அப்போஸ்தலன் யோவான் எழுதி வைத்திருக்கிறார், சரிதான். அதில் உண்டான வீழ்ச்சிக்கு காரணம் காரியமும் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பிடிக்காச்சுன்னா, அந்த வேற பிடிக்காச்சுன்னா திரும்பவும் நல்ல காரியங்கள் உண்டாயிட்டு அப்படின்னு சொன்னா திரும்பவும் சபை தலைத்து ஓங்கும். எல்லாரும் சபைக்கு திரும்ப ஓடி வருவாங்க. சபை கிறிஸ்துவுக்கு மகிமைக்கு சாட்சியாக இருக்கும். இயேசு பற்றின அந்த காரியங்கள் தீர்க்கதரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்பதை எல்லாரும் காண்படியாக தேவனாக கர்த்தர் செய்வார். அப்போ சபையிலிருந்து புதிய வேர்களாக கர்த்தருடைய சேனையை எழுப்புகிறார் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. போட்டோம். கர்த்தர் சுத்தமான திரும்ப கர்த்தர் அவர்களை கொண்டு வருவாராக, அல்லது கர்த்தர் சுத்தமான பேரெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். ஆனால் நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் நாங்கள் ஐக்கியமாக இருக்கோம், அந்யோன்யமாக இருக்கோம். கிறிஸ்துவின் சபைக்கு கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நாங்கள் கர்த்தரால் அடிமரத்தில் உண்டாக்கப்பட்ட புதிய வேர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவாக இந்த சிறிய இடத்திலிருந்து உள்ளான ஆண் பிள்ளையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஜெயிக்கிறவர்களாகவும் இருப்போம். இப்போ ஆண் பிள்ளை என்று சொன்னால் அது வெற்றியை கொடுக்கிறது. அந்த வெற்றி கர்த்தருடைய சேனையில் இருந்து உண்டாகி அது முழு திருச்சபையும் வியாபிக்கும், முழு உலகத்தையும் வியாபிக்கும். கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துகிறார். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய மூல உபதேசங்களை, சட்ட திட்டங்களையும், அவருடைய எல்லா காரியங்களையும் நித்தமும் கருத்தாக கைக்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பலனாக இருக்கிறார். அவருடைய சாரம் நித்தமும் எங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. இது சபையை வியாபிக்கும், சபையை நிரப்பும். இந்த வேர் ஆழமாகவும் உலகம் முழுவதும் இது கடந்து போய் அது உலகம் முழுவதும் அந்த சாரத்துக்குள்ளாக, அந்த கிறிஸ்துவின் சாரத்துக்குள்ளாக அது கொண்டு வர காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்லி நாங்கள் உணர்கிறோம். அந்த கிறிஸ்துவின் சபையில், அந்த கடைசி கால இந்த சபையில் அந்த சிறு இடத்திலிருந்து தோற்றுவிக்கப்படுகிற காரியமாக கர்த்தர் சேனை எழும்பியிருக்கிறது. மீண்டும் கனி உண்டாக முடியாத தேவனாய் கர்த்தர் இதை உண்டாக்கியிருக்கிறார். கர்த்தர் இதை செய்து நிறைவேற்றுவார். அப்பொழுது இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வேத வாக்கியத்தின்படி திரும்பவும் எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அந்த ரட்சிப்புக்குள்ளாக ஜனங்கள் கொண்டு வரப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 10:11 வாசித்து திரும்ப முடிக்கலாம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். திரும்பவும் ரட்சிப்பின் சுவிசேஷம் சபையிலிருந்து அறிவிக்கப்படும். கர்த்தருடைய சேனை அதை செய்யும். அது சுவிசேஷமாக வாழ்ந்து இருந்து அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை உலகத்துக்கு அறிவிக்கும். சபைக்குள்ளும் மீண்டும் அந்த ரட்சிப்பின் அனுபவங்கள், வெற்றி, விடுதலை, வாழ்வு, இறை ஆசீர்வாதங்கள் ஆதிலே உண்டாதது போல பூர்ணமாக உண்டாயிருக்கும். கர்த்தர் அப்படி செய்யும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், வேறொரு சபை இல்லை,
இதுவே கடைசி கால கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. இந்த புதிய சிலை சபை தீமைகள் அகற்றப்பட்டு மீண்டும் கனி உண்டாக முடியாத காரியங்களை கர்த்தர் தரிசபையிலிருந்து செய்வார். அது கர்த்தருடைய சேலையாக புதிய சில சபை எழுப்பி கட்டப்படும். கிறிஸ்துவின் சாரத்தினால் அது நிறைந்திருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.